குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 1 இல்ல, 3rd யூனிட். ஏற்கனவே நாம 3rd யூனிட்ல 2 போம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். ப்ரோஸ்ல பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் என்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பத்தி தான் நாம படிக்க போறோம். இந்த பாடம் வந்துட்டு அவரை பத்தி, அவருடைய வாழ்க்கை வரலாறு, எப்படி வந்துட்டு இந்திய விடுதலைக்கு பாடுபட்டார் அப்படின்றதையும், அவருடைய என்னென்ன எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மக்களுக்காக வந்து பணி செய்தார் அப்படின்றது, அவருடைய பெருமையை தான் வந்து இந்த பாடத்துல வந்து நம்ம படிக்க போறோம்மா. நமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர். தொண்டு செய்வாங்க இல்லையா, சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் உள்ளங்கள்ல கவர்ந்தவர்கள் பலர். நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்தியா வந்து சுதந்திரம் அடையறதுக்காக பாடுபட்டவர் பலர். சமுதாய பணி, அதாவது சோசியல் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சமுதாய மக்களுக்காக பணி செய்தவர் பலர். அரசியல் பணி செய்தவர் பலர். அரசியல்ல வந்துட்டு அதுலயும் ஒரு சேவை மனப்பாக்கோட சேவை செய்தவங்க எத்தனையோ பேர். அதாவது இப்ப இருக்கிற மாதிரி அந்த சேருக்கு, அந்த சீட்டுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. அரசியல்னாவே ஒரு சேவை தான். அரசியல் என்பது ஒரு சேவைதானே ஒழிய அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு அந்த சேருக்கான ஒரு வெறி கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அரசியல் சேவை செய்யறதுக்காக அந்த காலகட்டத்துல வந்தவங்க எத்தனையோ பேர். அவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகைப்பெற்ற தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரை பத்தி தான் நம்ம படிக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நுழைய முன்ன அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மிக மகத்தான சாதை புரிந்த மனிதரை பத்தி தான் நாம படிக்க போறோம் இந்த பாடத்துல. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர். தேசியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் மாதிரி. அதுல இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் மாதிரி. அதுல இருக்கிற மக்களுடைய அந்த உணர்வு பாத்தீங்கன்னா உயிர் மாதிரி. இல்ல அதுல இருக்கிற ஆன்மீகம் பாத்தீங்கன்னா உயிர் மாதிரி, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் உடல், அந்த உடலுக்கு இருக்கிற ஆன்மா வந்து உயிர்மா. அப்போ தேசியம்னா என்னன்னா உடல், தெய்வீகம் என்பது உயிர், உயிர் போன்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா மறக்கும். அந்த உடல் தான் மொத்தமா அதாவது இந்திய நாடு என்பது உடல். அதுல இருக்கிற மக்களுடைய அந்த ஆன்மா வந்துட்டு உயிர், அப்படி வச்சுக்கோங்கம்மா. அப்போ என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் அப்படி என்ற ஒரு நோக்கோட கருதி தான் வந்துட்டு மக்களுக்காகவே தொண்டு செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பாருங்க எந்த ஒரு, எப்படி ஒரு வாக்கியம் பாருங்க. உயிர், தேசியம்னாவே உடல் போலையும் தெய்வீகம்னாவே உயிர் போல அப்படி மக்கள் தொண்டு செய்தவர் தான் இவர்னு சொல்றாங்க. இவருடைய வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளை வந்து உருவாக்கியிருக்கிறார். வீரமான பேச்சு, அந்த பேச்சுல ஒரு கட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஒரு அதாவது ஒருத்தர் தட்டி எழுப்பக்கூடிய வல்லமை, ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப மாதிரி வந்துட்டு அதாவது மேடை பேச்சு, நாகரிகனா என்னன்னு தெரியாம, அதாவது நம்ம எதிர்த்து இருக்கிறவங்களை வந்து வயசு வித்தியாசம் பார்க்காத பேச்சு கிடையாதுமா. யார வந்தாலும் பேசுற சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்து பேச பழகுங்க. அதுதான் வந்து ஒரு அவை மரியாதை. நம்ம ஒரு ஜென்ரலா நம்ம வீட்டுல பேசினா கூட ஒருத்தவங்ககிட்ட, ஒரு பக்கத்து வீடோ வீட்டுல இருக்கிறவங்க கூட, நம்ம வீட்டுல அப்பான்னா அப்பான்னு மரியாதை கொடுக்குறோமா, அம்மானா அம்மா, அண்ணானா அண்ணா மரியாதை தானே அது. அப்போ ஒரு பேச்சு என்பது நம்ம என்ன சொன்ன, அந்த பேச்சான பண்பு வந்து நம்மளை பல மடங்கு உயர்த்தும். அதனால என்ன சொல்றதுன்னா, அந்த வீரமிக்க பேச்சு வந்து எத்தனையோ தியாகைகளை வந்து உயர்த்துது. அப்போ அந்த பேச்சுல எப்படி பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று மிகுந்த அந்த வீரம் இருந்திருக்கிறதுனால அதை என்ன செஞ்சது, பல மாணவர்களை வந்து தன் பக்கம் இழுத்து வந்துட்டு அந்த மொழிக்காகவும் நாட்டுக்காகவும் தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த பேச்சு வந்து கவர்ந்து இழுத்ததுனாலதான் தியாகம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தியாகிகள் எல்லாம் உருவாக்கிறது அவருடைய வீர பேச்சு. விவேகமான பேச்சு. விவேகம்னா என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து வேகம், இன்னொன்னு வந்து விவேகம் சொல்லுவோம். வேகம் வந்து பாதிப்பு ஏற்படும். விவேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவாளிகளை வந்து உருவாக்கும், அதை சிந்தித்து செயல்பட தூண்டும். ஆனா வேகம் என்னன்னு போனா, வேகமா போனா எதையும் சிந்திக்க வைக்காது. அந்த அதாவது அப்படியே செய்யறது, எதையுமே யோசிக்காம செய்யறது. ஆனா விவேகமான பேச்சால வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ இளைஞர்களை வந்து சிந்தித்து அறிவாளிகளாக செயல்பட வச்சிருக்குது அவருடைய பேச்சு பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் மிக்கவர். அப்போ சொல்லது, இப்ப எவ்வளவோ நாட்டுல நடக்குது, யாராவது பேசுறோமோ அமைதி காத்துக்கிட்டு வேடிக்கை பாக்குற, இல்ல எனக்கு என்னன்ற மாதிரி, அதாவது மாற்றம் வேண்டும்னு நினைச்சாங்களே ஒழிய இன்னைக்கு எந்த மாதிரி மாற்றம் இருக்குதுன்னு எப்படின்னு கேட்டா அது அவங்களதான் கேட்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம கரூர் இன்சிடென்ட்டே படிச்சுக்கோங்க. 2 பேர் இறந்தாங்கன்னா 31 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் போஸ்ட் வந்துட்டு இத்தனை பேருக்கு இறந்திருக்காங்க. அவங்க என்ன உயிர் தியாகமா பண்ணிருக்காங்க, இல்ல மொழி போர் தியாகிகளா, இல்ல நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டுங்களா, இல்ல இந்தியா வாகா பார்டரால பாகிஸ்தான் கூட சண்டை போட்டாங்களா, இல்ல ஏதாவது ஒரு பார்டர், அதாவது அசாம் பார்டர், அருணாச்சல பார்டர், பாகிஸ்தான், இந்தியா, சீனா கூட இருந்து உயிர் நீத்தம் பண்ணவங்களா, அவங்களுக்காக, இல்லாட்டி அங்க இறந்தவுடைய வாரிசுங்களா இவங்க. போனாங்க, பார்த்தாங்க, மிதிப்பட்டு இறந்தாங்க. அந்த கொஞ்சம் கூட அந்த அந்த சிந்திக்கக்கூடிய சென்ஸே இல்லாத போது, அறிவுக்கு வேலை கொடுக்காத அப்படி போய் இறந்துருக்கு. ஒரு 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 என்ன சொல்றது, அப்போதைக்கு அவர் நடிகர் தான், அவர் வந்து நடிகர். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சிஎம்மா இல்லாட்டி ஒரு சினிமாவான்னு பிரிச்சு பார்க்க கூடாத அளவுக்கு தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. அந்த அவருடைய பேச்சும் இன்ன வரைக்கும் அவர் மாறவும் இல்லை. மக்களுடைய மனநிலையும் அவர் சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி தான். பாரு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா களை கட்டுருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா
மொத்த எம்எல்ஏவும் எங்க போய் சினிமா தியேட்டர்ல போயிட்டு அழுதுட்டு காட்சியெல்லாம் பார்க்கறதே கண்கொள்ளா காட்சியா அருமையாக இருந்தது. தமிழ்நாடு நல்லா அருமையா போயிட்டு இருக்குன்ற மாதிரி. ஏன்னா வேற அந்த மினிஸ்டருங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மக்கள் மேலேயோ தொண்டு மேலேயோ எந்த வேலையும் இல்லை. சினிமா தியேட்டர்ல போயிட்டு 3 மணி நேரம் போயிட்டு பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அழுகுற அளவுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையா தான் அன்னைக்கு நல்ல நாள் அப்படிதான் அமைஞ்சது. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி இருந்ததுமா அன்னைக்கு. அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி காட்சிகளை ரசிச்சு பாருங்க. நல்லா இருந்தது, நாடு நல்லா இருக்குதுன்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நாடு நல்லா போயிட்டு இருக்குன்னு ஒரு உணர்வு ஏற்பட்டது எனக்கு தனிப்பட்ட முறையில. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பாருங்க. அப்போ விவேக பேச்சால பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையை வந்து மறைக்காமல் வெளியிடுவது துணிச்சல் இருக்கணும். எதுவுமே இப்ப நடந்ததா யாராவது நம்ம வாய் திறக்கிறோமா? எத்தனையோ யூடியூப் சேனலோ எத்தனையோ இன்ஸ்டிடியூஷனோ பாத்தீங்கன்னா மாணவர்களை வந்துட்டு இந்த ஒரே ஒரு வேக்கண்ட் இருந்தா கூட படி படின்னு சொல்றமே, இப்ப படின்னு உயிரை கொடுத்து படிச்சவங்களுக்கு சும்மா சொலையா தூக்கி 31 போஸ்ட் கொடுத்தாங்களே, அன்னைக்கு யாராவது பேசணுமா? இல்ல. அப்போ தனி கட்ஸ் இருக்கணும். ஒரு பேச்சுல என்ன இருக்கணும், ஒரு துணிச்சல் இருக்கணும். சொல்லணும்னா எதிர்த்து நிக்கலனா கூட சொல்றதுக்கு பேச்சு சுதந்திரம் நமக்கு இருக்குது இல்லையா? அப்ப அது யாரு இப்பதான் பேசினா கூட நம்ம தான் அரெஸ்ட் ஆயிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள போயிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா பேசுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா? நமக்குன்னு ஒரு உரிமை இருக்குது இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்கவராக இருந்த அவர் உண்மையை மறக்காமல் பட்டென்று சொல்றதுல மிக துணிச்சல் பெற்றவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரிய. ஏன்னா மனசுல எதுவுமே வச்சுக்காரு. அது மனசு எப்படி இருந்ததுன்னா அப்படியே தூய்மையா இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா மனசுல எதுவுமே வைக்காத, மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே வந்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றதுனால தான் என்ன சொல்றாங்கன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன தோணுதோ அதை சொன்னவர் தான். அதனாலதான் சுத்த தியாகி என்று பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்புறம் இளமை காலத்தை பத்தி படிங்க. முத்துராமலிங்க தேவர் பாத்தீங்கன்னா கிபி 1908 பாத்தீங்கன்னா அக்டோபர் திங்கள் என்பது மாதம்மா 30வது நாள் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் வந்து செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பாரு. எங்க ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்ற கிராமத்துல எப்போ பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 30வது நாள் எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1908 வந்து பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய பெற்றோர் அப்பா அம்மா பெயர் பாத்தீங்கன்னா உக்கிர பாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார் அம்மா அப்பாவுடைய பேரு. இளமையிலேயே பாத்தீங்கன்னா தன்னுடைய அண்ணனா யாரு தாயை வந்து இழந்ததுனால இஸ்லாமிய தாய், அதாவது இஸ்லாமிய அப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதி மதமே கிடையாது. இப்பதான் ஜாதி கட்டிட்டு அழுதுட்டு இருக்கோம். ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மதமே ஒரு பாரபட்சம் இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மக்கள்னா ஒரு மக்கள் அவ்வளவுதான், அவ்வளவு முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள வந்து பிரிவு என்பதே பார்க்காம இருந்ததுனாலதான் ஒரு இஸ்லாமிய தாய்கிட்டயே வந்து பால் ஊட்டி வளர்க்கப்பட்டு இருக்கிறாரு அவரு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க அப்பாவே அப்படி இருந்திருக்காருன்னா பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதி, அதாவது வந்துட்டு அவர் பிரைமரி ஸ்கூல் எங்க முடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா கமுதி என்ற ஸ்கூல்லையும், அதுக்கப்புறம் உயர்கல்வியை பாத்தீங்கன்னா மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்துல 2 இடத்துல வந்து உயர்நிலை கல்வியை வந்து படிச்சுக்காரு. அப்ப ராமநாதபுரத்துல படிச்சாரு இல்லையா, அந்த நேரத்துலதான் பார்த்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேக் நோய் வந்துட்டு பரவியதால் அவரது படிப்பு வந்து பாதியில் நின்றது. எப்படி வந்துட்டு நம்ம கொரோனா கோவிட் பேண்டமிக் வந்து நடந்தது இல்லையா, கொரோனா அப்போ வந்துட்டு எப்படி வந்து ஸ்கூல் எல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து நிறுத்தி வைக்கப்படுது, எல்லா எக்ஸாமும் நிறுத்தி வைக்கப்படுது, ஸ்கூல் எல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது, எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் தானே போயிட்டு இருந்தது. பிளேக் நோய் வந்து இது வந்துட்டு ஒரு இதுவால் ரேபிட்டால வர்றதுன்னு நினைக்கிறேமா. எப்படி வந்துட்டு கோவிட் பேண்டமிக் வந்ததோ அதே மாதிரி இது ஒரு தொற்று வந்து பரவியதுனால நிறைய பேர் வந்துட்டு இறந்ததுனால அப்போ பாதிக்கக்கூடாது பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிப்பு வந்து நின்றுடுச்சு. அப்போ வீட்டுல இருக்கப்பட்டதுனால படிப்பு அப்பவே நின்றுடுச்சு. எப்படி நம்ம எல்லாம் வந்து இல்லம் தேடி கல்வி வந்துட்டு பிள்ளைங்களுக்கு அந்த வாசிப்பு திறன் கூட இருக்குதுக்கா இல்லாம இருந்ததும் இல்லம் தேடி கல்வி போயிட்டு டீச்சர்ஸே போயிட்டு அந்த வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அந்த அப்போ இருந்த யாருன்னு பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு பாருங்க, அவர் வந்துட்டு 2 கோடி இல்ல 200 கோடியை ஒதுக்கி வந்துட்டு பல மாணவர்களை வாசிப்பு திறனை மாணவர்களுக்காக பாத்தீங்கன்னா பல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும் இல்ல எஜுகேஷன் சைட் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்துட்டு இந்த 5 ஆண்டு காலத்துல வந்து நம்ம படிச்சிருப்போம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயர் மாற்றம் நடந்துகிட்டு வருது. ஆனால் ஒவ்வொன்றுத்தையும் பாத்தீங்கன்னா மக்களுக்காக மாணவர்களுக்காக பாத்தீங்கன்னா அந்த கொரோனா பேண்டமிக் காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் சரி என்ன ஒண்ணு அவர் பண்ண பாத்தீங்கன்னா கொஞ்சம்
நிறைய துறைகள்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தாம போயிட்டு தான் இன்னைக்கு இருக்கிற அவருக்கு ஒரு பின்னடைவை ஒழிய, ஆனா அவர் செஞ்ச அதாவது ஒரு திருக்குறள் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? எது உண்மை தன்மையா எது அதிகமா இருக்கு, எது குறைவா இது 2த்தையும் வந்து உற்று நோக்கி வந்துட்டு, அதிகமா எது இருக்குதோ அதை வச்சு தான் ஒருத்தர வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி கூட யோசிக்கிறது கூட நீங்க படிச்சவங்க கிட்டயே இல்லாதம்போது, படிக்காதவங்க எங்க அத பத்தி யோசிக்க போறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது எந்த ஒரு கட்சிய பாகுபாடு கிடையாது. செஞ்சத செஞ்சதுன்னு சொல்லணும். செய்யலன்னா செய்யலன்னு சொல்லணும். அது ஒரு சில இடத்துல கவனம் செலுத்தாதது அவருடைய மிகப்பெரிய அது ஒரு டிராபேக் அவருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஆனா எத்தனையோ வளர்ச்சி பாதையில தமிழ்நாடுக்கு இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திராவிட ஆட்சிகளும் ஒன்று. அத நம்ம மறுக்கவே முடியாது. அதுல தான் நம்ம பிறந்தோம், அதுல தான் நம்ம வளர்ந்தோம், அதுல தான் நம்ம வாழ்ந்தோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு வரை 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதனால சும்மா வந்துட்டு இன்னைக்கு தான் மக்கள் வந்துட்டு இன்னைக்கு பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா, அரசியலையும் பிரிச்சு பார்க்க தெரியல, சினிமாவையும் பிரிச்சு பார்க்கல. அரசியல் இனி வரைக்கும் சினிமாவ மாரியே தான் அரசியல பார்த்துட்டு இருக்காங்க. சினிமா வேறு, அரசியல் வேறு. அவர் இருந்தது அப்போ வந்துட்டு ஒரு ஆக்டர். இப்ப இருக்கிறது வந்து ஒரு சிஎம். அப்படி வந்து பிரிச்சு பாருங்க. அதாவது என்ன சொல்றது? என்ன சொல்றது? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த அவருடைய படம் வந்தது இல்லையா? ஜனநாயகன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அமைச்சரெல்லாம் போயிட்டு நல்லா அப்படியே தமிழ்நாடே வந்து களை கட்டி இருந்தது இல்லையா? சினிமா தியேட்டர்ல போயிட்டு. அது ஒரு சிறப்பா தான் நல்லாவே நல்லாவே இருக்குது தமிழ்நாடுன்ற மாரி தான் இருந்தது. போயிட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தாரு. நல்லா இருந்தது அவர் பார்க்கறதுக்கு. அந்த சீன்லாம் நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பாருங்க. அதனால அது மாரி சினிமா வேறு, அரசியல் வேறுன்றது. அரசியல் வந்து சர்வீஸ் ஆனது. அது வந்துட்டு அவருடைய தொழில் அது. அதனால இதையெல்லாம் சேவை அதாவது சேவை மனப்பான்மை இது. இத பிரிச்சு பாருங்க. இனிமும் அவர சினிமா ஒரு ஆக்டராவே பார்த்துட்டு, பார்த்துட்டு பழகிட்ட மக்களுக்கு இன்னும் அவர் ஒரு சிஎம்மாவே பார்க்க வரல. இப்ப பார்க்குற நியூஸ் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்திருந்தீங்கன்னா, நாடு எவ்வளவு பின்னாடி இருந்தது, நாடு எவ்வளவு முன்னுக்கு வந்திருக்குதுன்னு ஓரளவுக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்காவது தெரியும். ஆனா நம்ம தான் பார்த்ததே கிடையாது. இப்ப இவரால தானே நம்ம நியூஸே பார்க்க ஆரம்பிச்சோம். அதனால பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு எங்க தெரிய போகுது. அதனால இனிமேலாவது இனி இருக்கிற காலங்களாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமக்கு அறிவையும், ஆற்றலையும் வளர்த்துக் கொண்டார். இது வந்துட்டு எந்த ஒரு இத பத்தியும் கிடையாது. அதாவது எப்படி வந்துட்டு இவர் வந்துட்டு உண்மையை பட்டென்று உரைக்கக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றதா உண்மையை எடுத்து சொல்லுங்கள். தப்பே கிடையாது. நமக்கு வந்து பேச்சு சுதந்திரம் இருக்குது. யாரை பத்தியும் குறை இல்ல. என்ன நடக்குதோ அத சொல்லப் போறோம். அவ்வளவுதான். இதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. நான் பாருங்க பல்துறை ஆற்றல். பல துறைகளில் வந்து ஆற்றல் மிக்கவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் என்ற இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறன் பெற்றிருந்தார். அப்போ தமிழ்லயும் சிறப்பாக பேசுவார். ஆங்கில மொழியிலும் பார்த்தீங்கன்னா, இரு மொழிகளிலும் சொற்பொழிவுனா அந்த சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறன் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பல துறைகளில் ஆற்றப்பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் சிலம்பம் ஏற்றது, குதிரை ஏற்றம் இருந்தது, துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம் பார்த்தல், மருத்துவம் பார்த்தல் போன்ற பல துறைகளிலும் பார்த்தீங்கன்னா ஆற்றல் உடையவராக அந்த அளவுக்கு என்ன சொல்லுவாங்க மல்டியா எல்லா திறமைகளும் பெற்றவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே பார்த்தீங்கன்னா அரசியலிலும் ஆர்வம் மிக்கவராக இளமையிலே சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப பல துறைகள்ல சிறப்பு மிக்க இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு அரசியல் ஆர்வம் வந்துச்சுன்னு அப்ப நாடு விடுதலை அடையறதுக்கு அவருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு மிக தீவிரமாக வந்து அவரை இணைச்சிட்டு இருப்பாரு. அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கும். நமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களும் பெரும் எழுச்சியை வந்து ஏற்படுத்த பேச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிரியை வந்து எதிரியே வந்துட்டு என்ன சொல்றது தாக்கக்கூடாது. அது அந்த என்ன சொல்றது எதிரிய வந்து பேச்சு வெல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பேச்சாற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது கொச்சையா பேசுறது இல்ல, ஒருத்தர் இழிவா பேசுறது இல்ல. அந்த பேச்சுல என்ன இருக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு வீரம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்று இருக்கும். மக்களை வந்து ஊக்கக்கூடிய வகையில பேச்சாற்றல் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு மக்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய பேச்சாக இருந்ததுனால அது எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு ஆங்கிலேயர்களாலவே இவர் வந்து என்ன செஞ்சாரு எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டு இவர் வந்து அந்த பேச்சு திறன் வந்து இருந்தது. அதாவது வந்துட்டு தரக்குறைவாவோ யாரை வந்து அவமதிக்கிற மாதிரியோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம எல்லாம் அந்த பேச்சு கிடையாது. எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பேச்சுக்கு வலிமை இருந்தது. அது எல்லாரும் மக்கள் கேட்கிற அளவுக்கு மக்கள் பாருங்க எதிராக இருந்ததுனால மக்களிடம் பெரும் எழுச்சியை வந்து ஏற்படுத்தியது அவருடைய பேச்சுக்கு வல்லமை இருந்தது. எப்படி வந்துட்டு பாரதியுடைய கவிதைகளை வந்து நாட்டுக்காகவும் தூண்டக்கூடிய பெண்களின் விடுதலைக்காகவும் தூண்டக்கூடிய வகையில இருந்ததோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களையும் பாத்தீங்கன்னா தட்டி எழுப்பக்கூடிய பேச்சாற்றல் ஒரு பேச்சுல இருந்ததுன்னு சொல்றாங்க. மேடைகளில் அவர் ஆற்றிய உரை பாத்தீங்கன்னா வீர உரையை கேட்ட மக்கள் அதான் அவருடைய பேச்சுல அந்த அளவுக்கு என்ன சொல்றது ஒரு பவர் இருந்ததுன்னு சொல்றாங்க. கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வலிமை மிக்க பேச்சாற்றல் அவர் கூட இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த நாட்டுப்பற்று இத்தனை பற்றுகள் நம்ம படிச்சோம் இல்லையா? எத்தனை
எத்தனை இருந்தது எல்லாமே ஒரு சேர பெற்றவர் தான் இவர் இல்லையா? அப்ப எத்தனை திறன்கள் எத்தனை பற்று இருந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த உள்ள உடம்புலயே ஊறி போனா மட்டும்தான் அது வந்து பேச்சுல வந்து வெளிப்படுமா. சும்மா எல்லாம் வந்து அது நாட்டுப்பற்றமோ மக்கள் மேல இருக்கிற பற்றோ, அதாவது வந்துட்டு இப்போ ஒரு விவசாயத்துல எடுத்துட்டு இப்ப டெல்லில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு போராட்டம் பண்ணாங்க. யாராவது காது கொடுத்து கேட்டாங்களா? இறந்தாங்க. முடிஞ்சிச்சு. மறந்துட்டு அடுத்து என்னன்னு அடுத்த மூவ் ஆன் போயிட்டு இருக்கும்போது பழசு என்னன்னு மறந்துடுறாங்க. அங்கங்க போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. யாராவது பாக்குறாங்களா போயிட்டு? இல்ல. சாகரமும் செத்துட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. மறந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரிதான். அதாவது சொல்லி அந்த அந்த மக்களுடைய பாதிப்புன்னு தன் தன் இடத்தை பொருத்தி பார்த்தோம்னா என்ன செய்வோம் நாம? ஒரு உயிரா மதிச்சோம். இன்னைக்கு உயிருக்கு மதிப்பு இல்லாம போனது எத்தனை உயிர்கள் வந்து போச்சு. நீட்டுக்கு பாருங்க. நீட்டு வந்துட்டு அதை எதிர்க்கிறதோ அது அது கேட்கிறதோ அது 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 இல்லை. ஆனால் ஏன் இத்தனை உயிர்கள் அந்த அந்த பேப்பர்ல எத்தனையோ பிள்ளைங்க வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் பாத்தீங்கன்னா எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி தான் நீட்டுக்கு படிக்கிற பசங்களும் வெறித்தனமா படிக்கிறாங்க. அப்போ 1 வருஷம் ஸ்கூல் நிறுத்திட்டு தான் படிக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் உழைப்புகள் இருக்குதுன்னா அது வந்து லீக் ஆயிட்டு நீ மறு எக்ஸாம் எழுதும் அதே கொஸ்டின் வருமா? அதே மனநிலைமை பிள்ளைங்க இருப்பாங்களா? அது எவ்வளவு மிகப்பெரிய பாதிப்பு குழந்தைகள் வந்து ஏற்படுத்தும். அதாவது தேவையா தேவை இல்லையான்றது இரண்டாவது. ஆனா இத்தனை அந்த பேப்பர் அது லீக் ஆனது அது வந்து கேள்வி கேட்கறது இத்தனை உயிர்கள் போராடுறாங்க. அது அப்படிதான் அதுவும் போகுது. அதனால அங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கிற மாதிரிதான் இன்னைக்கு காலகட்டம் வந்து போயிட்டு இருக்கு. எதிர்த்து கேட்கறதுக்கு மனசு படிச்சவங்களா இருந்தாலும் அன்னைக்கு வந்து படிக்காத காலத்துல கூட மக்கள் கிட்ட ஈஸியா போயிட்டு ஒரு விஷயம் போயிட்டு ரீச் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ரீச் ஆனாலும் எல்லாரும் என்ன செய்யறோம்? அதாவது ஒரு போஸ்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிட்டு காதை பொத்திட்டு வாய் பொத்திட்டு இருக்கும் ஒரு 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 பிக்சர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். தனக்கு என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்த்து போயிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலயும் சரி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே சொல்றேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு எத்தனையோ பேர் பேசுறாங்க. ஆனாலும் அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அது மாதிரி பாருங்க. எத்தனை ஆர்வம் விடுதலை போராட்டத்தினுடைய பங்குகள் பார்த்தீங்கன்னா தீவிரமாக பங்காற்றின பேச்சாற்றலை வந்து மக்களை எழுச்சி பெற்றது. வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் வந்து அடைச்சிருச்சு. இதனால வந்துட்டு மக்கள்லாம் எழுச்சி பெற்றதுனால இவரை வந்துட்டு பேச்சாளர் தான் எல்லாரும் எழுந்துறாங்க. அப்போ ஆங்கில அரசு அதாவது பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து கைது செய்து சிறையிலும் அடைச்சிருச்சு. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மேலும் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வாய்ப்பூட்டு சட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடை பேசுறாங்களே மேடை பேச்சுல அரசியல் பத்தி பேசி மக்களை வந்து தூண்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தூண்டுறதுனால இவருக்கு வந்துட்டு வாய்ப்பூட்டு சட்டம் வந்துட்டு அப்படி பேசக்கூடாது, பேசுறதுக்கு தடை வந்து விதிக்கப்பட்டது. இவருக்கு பேசுறதுனால மக்கள் எழுச்சி படுறாங்க இல்லையா? அவ கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த அரசு வந்து ஆங்கில அரசு பாதிக்கப்படுது இல்லையா? அவ மக்கள் வந்து அவருக்கு எதிராக செயல்படுறாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டாங்க? பேசுறதுக்கே தடை விதிக்கப்பட்டது. அரசியல் பேசக்கூடாது. வட இந்திய இது தென்னிந்தியாவில் நடக்குது. வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் எதுன்னு பாத்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் அவர்கள். அப்போ அவர் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்திருப்பாரு, மும்பைல. அப்போ அவருக்கு வந்து வட இந்தியாவுல எப்படி வந்துட்டு பாலகங்காதர் திலகருக்கு அவரும் வந்து ஒரு எழுச்சி மிக்க பேச்சாளர் தான் அவரு. அதனால அவர் வட இந்தியாவுல அவர் இருந்தாருன்னா தமிழ்நாட்டுல இவர் தென்னிந்தியாவில் இவருக்கும் அதே மாதிரி தடை வந்து விதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ அவரை போலவே தென்னாட்டில் சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விடுதலை வேட்கையை அறிந்த அவர் இந்திய விடுதலை வேட்கைக்காக அவரு அதாவது அந்த உணர்வு இருந்தது இல்லையா? இந்திய விடுதலை வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு அந்த உணர்வு அது இவருக்கு தீவிரமா இருக்கிறது தெரிஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு வி கல்யாண சுந்தரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து இவருக்கு சொல்லி ஒரு பாராட்டியே இருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு வி க அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை. இதெல்லாம் வந்து ஒரு கூற்றா கொடுப்பாங்க யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கம்மா, நேதாஜியுடன் இவருடைய தொடர்பு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. வங்க சிங்கம் என்று நேதாஜி வந்து எந்த ஸ்டேட்ல வந்து பிறந்திருக்காருன்னு பாருங்க. வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவருடைய இது பாத்தீங்கன்னா அந்த இறப்பும் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமலே தான் போயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தேடி பாருங்க. எப்படி வந்து இறந்தாரு, எங்க போனதுனால இறந்தாருன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அப்பதான் நம்மளுடைய எத்தனை உயிர் தியாகங்கள்லாம் நாட்டுக்காக எப்படியெல்லாம் இவருடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. எப்படியெல்லாம் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு படிக்கும் போது எப்படி வந்து பர்மா வழியாகலாம் வந்து இந்தியாவிற்கு வந்துட்டு நடந்து வந்திருப்பாரு. இல்லாட்டி கடல்ல வந்துட்டு நீர்மூழ்கி கப்பல்ல வந்து போயிருப்பாருலாம் படிப்பீங்க இல்லையா? அப்போ எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு ஒரு நாட்டுப்பற்று இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பாருங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு வாழறதுக்கும் அன்னைக்கு பட்ட அந்த கஷ்டங்களுக்கும் ஒரு பொருத்தி பாருங்க. நம்ம இதுல எல்லாம் ஒரு ஒரு இமி அளவு கூட இல்லைன்னு தெரியும். அப்போ
அதுக்கப்புறம் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். அப்போ இவர் கூட வங்கசிங்கம் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் கூட வந்துட்டு இவருக்கு வந்து முத்துராமலிங்க தேவருக்கு வந்து தொடர்பு இருந்தது. தொடர்பு இருந்தனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் குருவாகவே அவரை வந்து ஏத்துக்கிட்டு இருப்பாருமா. முத்துராமலிங்க தேவரினுடைய அழைப்பை வந்து ஏற்றிட்டு இருப்பார் யாருன்னா, ஒரு நிமிஷம். அதாவது முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு இவர் வந்துட்டு கூப்பிட்டு அழைப்புனா அவரை வந்து வர சொல்லியிருப்பாரு. முத்துராமலிங்க தேவரினுடைய அழைப்பை ஏற்று கிபி 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 6வது நாள் வந்து நேதாஜி வந்து எங்க வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1939ல மதுரைக்கு வந்திருப்பாரு. மதுரைக்கு வரும்போது யாருடைய ஆட்சி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அப்போ வந்து 39ல வந்து காங்கிரஸ் இருந்திருப்பாங்க. ஆனா செப்டம்பர்லாம் இருந்தாங்களா என்ன தெரியல. ஏன்னா வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு தமிழ்நாடை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு அழைச்சதுனால இவங்க வந்து ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்துச்சா இல்லையான்னு மட்டும் பாருங்க, யாரோட காலகட்டம்னு பாருங்கம்மா. நேதாஜி வந்து தொடங்கி இந்திய தேசிய ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா நேதாஜி வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவத்தை வந்துட்டு ஆரம்பிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங் என்னமோ ஒரு பேரு. அவர் தான் வந்து 1942ல வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து 1943ல ஏதோ ஒரு தேதி ஜூலை 9 என்னமோ இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அதை பொறுப்பேற்று அதில் இணைந்து இவர் தலைமை ஏற்று நடத்திருப்பாரு. அதுதான் வந்துட்டு பெண்கள் படைப்பிரிவுக்கும் பெண்கள் சிறப்பு படைப்பிரிவுக்கும் லட்சுமியும் ஜான்சி அப்படின்ற பெயர் வந்து வச்சிருப்பாரு. நீங்க 9th புக்ல அதெல்லாம் படிச்சிருப்பீங்க தமிழ் படிக்கும்போது. அப்ப விடுதலைக்கு பின் நேதாஜி என்ற விடுதலை அடைஞ்சிடுச்சு இல்லையா நாடு. அப்போ முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியால பார்த்தீங்கன்னா பல தமிழர்கள் வந்துட்டு இந்த இராணுவத்தில் வந்து இணைந்திருந்திருப்பாங்க 1939ல. அந்த காலகட்டத்தில் தான் சொன்னேன் இல்லையா, என்னோட தாத்தாவும் சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் இராணுவத்துல இருந்திருப்பாங்க 1945 அந்த காலகட்டத்துல எல்லாம் அவர் ஆட்சியில் சர்வீஸ்ல இருந்திருப்பார். அப்போ நேதாஜி அதனாலதான் அந்த கோபம் அந்த அந்த ஒரு 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 இது வரும் இல்லையா, ஒரு என்ன சொல்றது, மக்கள் மேல ஒரு பற்று, நாட்டு மேல ஒரு பற்று. அதனாலதான் அந்த பேச்செல்லாம் பேச வருதா என்னன்னு தெரியல, பாத்துக்கோங்க. அதெல்லாம் நமக்கு அந்த ரத்தத்திலேயே இருந்தாதான் அதெல்லாம் வரும். அதாவது சொல்லுங்க, ரத்தத்தை கொடுங்கள், அதெல்லாம் யார் சொன்னதுன்னு பாருங்க. விடுதலைக்கு நேதாஜி என்ற பெயர்ல வந்து ஒரு வார இதை வீக்லி மேகசின் வந்துட்டு ஒண்ணு நடத்திருப்பாரு. யாருன்னா முத்துராமலிங்க தேவர். அதுக்கப்புறம் பாருங்க பேச்சாற்றல். இவருடைய பேச்சாற்றல் எப்படி இருந்ததுன்னு பேச்சாற்றலை பத்தி கொடுத்துருக்காங்க. தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் தான் வந்து விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வந்து பேசுறாரு. அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவருடைய பேச்சாற்றல் வந்துட்டு எப்படி இருந்தது, எங்க ஆரம்பிச்சதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி அரசியல் பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவருடைய பேச்சாற்றல் வந்து எங்க பேசினாரு, இத்தனை வீரம் செறிந்த பேச்சாற்றல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் எப்ப ஆரம்பிச்சது, அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எப்ப பேசுறாங்கன்னா சாயல்குடி என்ற ஊர்ல விவேகானந்தருடைய பெருமையை பத்தி பேசுறாங்க. 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவருடைய பெருமை பேசணும். நமக்கு ஒரு வரி கூட பேச தெரியாது. 3 மணி நேரம் ஒருத்தரை பத்தி பெருமையா பேசணும். அப்ப எந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு மகானாக விவேகானந்தர் வந்து இருந்திருப்பாருன்னு பாருங்க. நம்ம படிச்சிருப்போம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சிகாகோ நகர்ல போயிட்டு சகோதர சகோதரிகளை என்ற உரை வந்து 1893 நினைக்கிறேன். அப்போ வந்து உரையாற்றிருப்பாரு. அந்த வீரம் செறிந்த அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டே திரும்பி பார்த்த அளவுக்கு அந்த சகோதர சகோதரிகள் என்று சகோதரத்துவத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய அந்த பேச்சு வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1863களில் இவர் வந்து போனது 93களில் 63களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த கருப்பு இனத்திற்கும் வெள்ளை இனத்திற்கும் வந்து மிகப்பெரிய ஒரு வாரே நடந்திருக்கு. அந்த நேரத்துல வந்து இவர் யார் சொல்றது பிரசிடென்டா இருந்தவங்க யாருன்னு பாருங்க. அப்போ அது வந்துட்டு அப்படியே அது தொடர்ந்துட்டே இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மத நல்லிணக்கத்திற்காக ஒரு ஸ்பீச் தான் வந்துட்டு விவேகானந்தர் வந்துட்டு சிகாகோ மாநாட்டுல வந்து பேசியிருப்பாரு. அந்த பேச்சு வந்துட்டு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சாற்றல் இருந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை இல்லாததுதான். அதை வலியுறுத்தி தான் அந்த பேச்சுல வந்து சகோதர சகோதரிகளை இந்த உலகமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒருத்தரோட, அதாவது சகோதரத்துவத்தோடு இணைந்தது நாடு வந்துட்டு கருப்பு வெள்ளை அப்படின்ற பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் சகோதர சகோதரிகள் அப்படின்ற ஒரு வலியுறுத்தக்கூடிய தான் அந்த பேச்சு வந்து கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் அது உலகமே இன்றளவுக்கு பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கருப்பு இனம் வெள்ளை இனம்ன்றது அமெரிக்காவிலேயும் இருந்திருக்கும். அங்கேயும் கருப்பின மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அது மாதிரிதான்
அந்த பேச்சு வந்து உணர்த்திருக்கு. அப்ப அந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜரும் இருந்திருப்பாரு. இந்த பேசினார் இல்லையா விவேகானந்தரை பத்தி, அந்த கூட்டத்துல இவர் வந்து பெருந்தலைவர் காமராஜரும் வந்து இருந்திருப்பாரு. இது போன்ற ஒரு பேச்சு காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்னு பாருங்கம்மா. இது போன்ற ஒரு பேச்சை பாத்தீங்கன்னா இதுவரை நான் கேட்டது இல்லை. முத்துராமலிங்க தேவரின் பாத்தீங்கன்னா வீரமிக்க பேச்சு பாத்தீங்கன்னா வீரமிக்க பேச்சு பேச்சுனாலே ஒரு வீரம் இருக்கும். அதுல வந்து அப்படியே என்ன சொல்றது தட்டி எழுப்பக்கூடிய அதாவது சிங்கத்தின் கர்ஜனைனா தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றதுதான் இவருடைய பேச்சுன்னு சொல்றாங்க. விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் வந்து மகிழ்ந்திருப்பாரு இவருடைய பேச்சை கேட்டாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பேச்சுல வந்துட்டு ஒரு கம்பீரம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பசும்பொன்னு என்ற இடத்துல முத்துராமலிங்க தேவர் நினைவிடம் இருக்குது இல்லையா, அவர் இறந்த அந்த நினைவிடம் இருக்குது இல்லையா, இறந்த இடத்துல அவர் தோன்றி மறைந்த, அதாவது அங்க தோன்றி மறைந்த அக்டோபர் 30 நாள் அவர் தோன்றதும் 30 தான், அக்டோபர் 30 தான், அவர் மறைந்தது 30 நாள். ஆண்டுதோறும் தமிழக அரசினுடைய சார்பு விழா பார்த்தீங்கன்னா அங்க அரசு விழா வந்து எடுக்கப்படுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டு நீங்க பார்க்கலாம், அங்க வந்து முதலமைச்சர்கள் வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாதிரி தமிழக சட்டமன்றம் இருக்குது இல்லையா, தமிழகத்துல சட்டமன்றத்துல அவருடைய திரு உருவப்படம், அதாவது அவருடைய உருவப்படம் வந்துட்டு திறந்து வைக்கப்படுவது. சென்னையில அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலையும் வந்து சென்னையில வைக்கப்பட்டிருக்குது. இந்திய நாடாளுமன்றத்துல பார்லிமெண்ட்ல வளாகத்துல பாத்தீங்கன்னா சிலையும் வைக்கப்பட்டது. அங்க திருவுருவப்படம் அவருடைய போட்டோ வச்சிருக்காங்க. சிலையும் வந்து சென்னையில இருக்குது. அதே மாதிரி பார்லிமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய அரசால பாத்தீங்கன்னா 1995 பாத்தீங்கன்னா தபால் தலையும் அவருக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. தபால் தலையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்களுக்கு எல்லாம் தபால் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க, நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாருங்க, மேலும் தலைவர்கள் பலர் பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பல பேர் வந்து பாராட்டுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, நம்ம படிச்சுல யாராவது பாராட்டினாங்கன்னு சொல்லிட்டு பெரியாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவிக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர், அது மட்டும் இல்ல மத்த தலைவர்களை பத்தியும் சொல்றாங்க. இதுல எங்க இருக்காருன்னு பாருங்கம்மா. அப்பெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தானே பாருங்க. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, தென்னாட்டுக்கே சிங்கம் போன்றவர்னு ஏன்னா கர்ஜனை, அவரை பேச்சு எப்படி கர்ஜிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சால சிறந்தது அப்படின்னா சால பொருந்தும், மிகவும் பொருந்தும் சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்து, ஏன்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்குது இல்லையா, பாருங்க எப்படி பெற்ற உருவம் இல்லையா. ஆனா வந்துட்டு சால சால பொருந்தும், அதாவது மிகவும் பொருந்தும். அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன், அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது. ஒரு சிங்கம் வந்து கர்ஜித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அவருடைய பேச்சு தொடக்கன உடனே அப்படிதான். அதாவது ஒரு சில பேர் பேச்சின உடனே அப்படியே எல்லாரையும் கவர்ந்து இழுக்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பேச்சு இருக்கு இல்லையா. அதாவது இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ வந்துட்டு சில பேச்சாளர்கள் ஒரு தனித்திறன்கள் இருக்கும். அதாவது யாரையும் இழிவுபடுத்தாம கொச்சைப்படுத்தாம, அதாவது ஒரு பேச்சுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதையான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு அது எப்படி சொல்றது உங்களுக்கு, உம் ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியலையே அது. பேச்சாற்றல், அது அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியாதுக்கு வேற சொல்றதுக்கு, அது வார்த்தைன்னு போது அது வேற மாதிரி அது போயிட்டே இருக்கும். அது அந்த பேச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேச்சு திறன் பெற்றவங்க தான் அது மத்தவங்க பேச்சை வந்து இழுக்கக்கூடிய அளவுல இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பேச்சு வல்லமை பெற்றவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர். அறிஞர் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா முழங்கம் போலவே இருந்தது சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவும் இவரை வந்து புகழ்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் பேச்சு பாத்தீங்கன்னா உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, அது உதடுகளில் இருந்து அல்ல. சில பேசணும் பாத்தீங்கன்னா மேல் பேச்சுக்கு மட்டும் மேலுக்கு பேசுவாங்க, ஆனா அது உதட்டுல இருந்து தான் வரும். ஆனா உள்ளத்திலிருந்து மக்கள் மேல அக்கறை இருந்தா, அதாவது நேத்து சொன்னேன், நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உன்னை பத்தி நீ பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா அது அப்படியே தானா ஆறு போல வெளி வரும், கொட்டு சொல்லும், அருவி மேல கொட்டுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் கூட ஒரு குருதி படத்துல கூட சொல்லியிருப்பாரு. அப்படியே கொட்டுது ஆனா வெளியே வரலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்றதுக்கு அந்த உணர்வு இருந்தாதான் அது அப்படியே உதடுகள்ல வெளிவரும். ஆனா அது உதடுகள்ல இருந்து வரதில்ல, உள்ளத்துல இருந்து வர்றது. அந்த மாதிரி ஒண்ணு சொல்லணும்னா அது தானா வந்து வரும். எழுதி வச்சு சொல்றதெல்லாம் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ இனிமே இருக்க போறவங்களோ இப்ப இருக்கிறவங்களோ சரி, அது எழுதி வச்சு யாரு படிக்கிறாங்களோ அவங்க மக்கள் சேவை செய்யறதுக்கே கிடையாது. உள்ளத்துல இருந்து நான் இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு செய்ய போறேன் எழுதி வச்சு பிளான் பண்றது அது வேற. ஆனா நான் செய்யறேன்னு கொடுத்தா என்னால் இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு எனக்கு முடியும், எனக்கு செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லலையே, அந்த மாதிரி. அந்த மாதிரிதான் இது வந்து உள்ளத்துல இருந்து வர்றது. உள்ளத்தில் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறக்காமல் அப்படியே பேசிவிட்டு அவர் வழக்கம் என்று மூதறிஞ்ச ராஜாஜியும் பாராட்டிருக்கிறார். அதாவது உள்ளத்துல இருக்கிறத பற்றற்றுனா எதையுமே வச்சுக்காம அப்படியே உண்மை என எது சரி உண்மை அப்படின்னு படுதோ, எது தப்புன்னு படுறதோ, அது உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி மனசுல வச்சுக்காம அப்படியே மறக்காமல் பேசி விடுது அவரோட வழக்கமாகவே வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மூதறிஞர் வந்து ராஜாஜி வந்து பாராட்டுப்பார். நம்ம சென்ற வகுப்புல வந்து படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாருங்க, பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்க யாருன்னா விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் இவர் பேச்சை போல்
அதாவது இவங்க பேசினாங்க இல்லையா, அவர்கள் பேசிய பேச்சை போலே இருந்ததாகவே வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டிருக்குது. அப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல பேச்சு திறன்கள்ல இருந்தவங்க யாருன்னா விட்டல் பாயும், வல்லபாய் பட்டேலும் போன்ற மேதைகள் வந்து பேசிய பேச்சு போல் வந்துட்டு இவருடைய பேச்சு இருந்தது. அந்த அளவுக்கு ஆங்கிலத்துல வந்து புலமை பெற்றிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் வந்து பாராட்டியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு. அப்படி சட்டமன்றத்துல பேசும்போதும் சரி, இவர்களை உரையை வந்துட்டு அனைவரும் வந்து அந்த பேச்சு திறன் வந்தது படிச்சுட்டு வர்றது இல்லம்மா. அது உணர்ந்து வர்றது. அவ்வளவுதான். நீங்க கூட இப்போ மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒவ்வொன்னும் உங்களுக்கு உணர்வு பூர்வமா ரத்தத்துல கலந்துருச்சுன்னா, அது தானாவே கொட்டும். அப்படியே வந்துட்டு அத எழுதியோ இல்லாட்டி அது யோசிச்சு பேச வேண்டியவே வராது உங்களுக்கு. அது அப்படியே அருவி மாதிரி கொட்டும் வார்த்தைகள் வந்து. அதுதான் அங்க வந்துட்டு உரைகள் வந்து பாராட்டப்படும். தேர்தல்ல வந்து எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காருன்னு பார்க்க போறோம். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பார்த்தீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதாவது மக்களுடைய பேராதரவு, மக்களுடைய மொத்த ஆதரவும் மக்களுக்கு இவருடைய மக்கள் வந்து இவருக்கு இருந்தது. அதனால் அப்படி விளங்கியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற இந்திய அரசு சட்டம் 1935 வந்திருக்கு இல்லையா? அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய மாகாணங்கள்ல வந்துட்டு தேர்தல் நடத்துறதுக்கு வந்து அந்த சட்டம் வந்து வலியுறுத்தியிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் 1937 வந்து நீங்க இதெல்லாம் ஹிஸ்டரியில படிப்பீங்க. இல்லாட்டி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து படிப்பீங்க. அப்போ 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல ராமநாதபுரம் அப்பெல்லாம் மன்னர்கள் ஆட்சி தானே. அதுக்கப்புறம் தானே இந்த அரசு சட்டத்துக்கு அப்புறம் தானே வந்துட்டு மாகாணங்கள்ல வந்துட்டு சட்டம் அது எலெக்ஷன் வருது. அப்போ மன்னராக இருந்தவர் யாருன்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி வந்துட்டு இருந்திருப்பாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ராமநாதபுரம் மன்னரான சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு அதுல வெற்றி பெற்றிருப்பாரு. அப்போது லண்டன்ல படிச்சவங்க, லண்டன் பாரிஸ்டருக்கு போய் படிக்க போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தோயர் கே தங்கமணியும் இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியை புப்புலி அரசர் பாத்தீங்கன்னா இவர் இந்த கட்சி அந்த கட்சி நீதி கட்சியை சார்ந்த அரசர் இவங்கெல்லாம் அவரை எதிர்த்தும் போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியையும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வந்துட்டு இந்த மாணவர் பாத்தீங்கன்னா எங்க போயிருக்காருன்னா அதாவது லண்டன் போயிருப்பாங்க. அதாவது இங்கிலாந்து போயிருப்பாங்க. அங்க பாரிஸ்டர்ல போய் படிக்க போனபோது இந்த 2 அரசர்களை எதிர்த்து வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? அதை நாங்க இந்திய மாணவர்களாகிய நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கோட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க 1947 போட்டியின்றி யாருமே வந்து எதிர்த்து நிக்கல இவர் கூட வந்துட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு விட மேல வலிமையானவங்களோ இல்லாட்டி மக்கள் மேல அக்கறை உள்ளவங்களோ இல்ல நாட்டுப்பற்று உற்றவங்களோ மக்கள் மேல அக்கறையே யாருக்கும் கிடையாது. அதனால யாருமே போட்டி இல்லாம இவர் மட்டும் வெற்றி பெற்றிருக்காரு. யாருமே போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1946 யார் வந்துட்டு எந்த ஆட்சி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இது இருக்கும். யார் ஆட்சின்னு பாத்தீங்கன்னா இவரு என்ன சொல்றது கவர்னர் ஆட்சி இருந்திருக்கும். பாருங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் பாலிட்டி படிக்கும் போது பாப்பீங்க. 1952 யார் இருந்திருப்பாங்க? ராஜாஜி அவர்கள் இருந்தாரான்னு பாருங்க. 1957 யார் இருந்தாருன்னு பாருங்க. இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சு அங்கங்க எழுதி வச்சுக்கோமா. அந்த இயர் வந்து தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட் படிக்கும் போது அப்படியே ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1957 ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற இந்த ஆண்டுகளில் நடந்தது சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கும். நாடாளுமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்டு பார்த்தீங்கன்னா இரண்டிலுமே வெற்றி பெற்றார். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு பெற்றவர் தான் சொல்றாங்க. அப்போ 1962 யார் இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உடல்நலக்குறைவு காரணமாக பார்த்தீங்கன்னா பரப்புரவு செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருப்பார். அப்போ உடம்பு சரியில்லாத போதும் பரப்புரையே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய செல்வாக்கால அப்பவும் வந்து என்ன பண்ணுவாரு வெற்றி பெற்றிருப்பாரு 1962 அப்படின்றாங்க. குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. குற்ற பரம்பரைன்னா பார்த்தீங்கன்னா அதாவது பரம்பரையா குற்றம் சொன்னா அந்த குழந்தைக்கு கூட அந்த சட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அப்பா செஞ்சாங்க தாத்தா செஞ்சாங்கன்னா பிறந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. அந்த பரம்பரையில வந்தவங்களுக்கே நீ குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை அந்த அந்த ஒரு முத்திரை வந்து பதிச்சிருவாங்க. அதுதான் வந்து பாருங்க ஆங்கில ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பாருங்கம்மா. அதாவது ஆங்கில ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்ற பரம்பரை சட்டம். அதாவது அப்ரெஸ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் யாருன்னு பாருங்க
அவர் வந்துட்டு மிகப்பெரிய சட்ட மேதையாக வந்திருப்பாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டிருப்பாரு. அந்த மாரி அதெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்ற பரம்பரை சட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பிறப்பாலேயே ஒருவர் வந்துட்டு குற்றவாளியா கருத சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு பல போராட்டங்களை வந்து நடத்தியிருப்பாரு முத்துராமலிங்க தேவர். அதாவது பிறப்பிலேயே ஒரு தாத்தா வந்து ஒரு குற்றம் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வந்து அந்த குற்ற பரம்பரை சட்டம்னு சொல்லிட்டு அவருக்கு குடுத்திருப்பாங்க. அந்த வீட்ல பிறந்த குழந்தைக்கும் சரி, எந்த பிறந்த குழந்தை போய் ஏதாவது குற்றம் பண்ணுமா? அந்த முன்னோருடைய அடிப்படையிலே அந்த குழந்தைக்கும் அந்த சட்டத்தை வந்து குடுத்துருவாங்க. அததான் வந்து அவர் போராட்டங்கள் நடத்தி அதையும் வந்து நீக்கம் பண்ணியிருப்பாரு. 1934ல ஆண்டு மே மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் கமுதியில் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு வந்து ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருப்பாரு. எப்படின்னா 1934ல 34ல இந்திய அரசு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தொடர் போராட்டத்தில் 1948 இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டமே வந்து நீக்கப்பட்டிருக்கும். இப்படிலாம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா கொஞ்சம் மறக்காதுமா. ஆலய நுழைவு போராட்டம் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம். மகாத்மா காந்தி அவர்கள் வந்துட்டு இந்தியாவிற்கு எத்தனை முறை வந்துட்டு வருகை புரிந்தார் சொல்லிட்டு நீங்க 6ஆம் வகுப்பு பாடம் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க தமிழ்ல. அப்படியே இது கூட வந்து தொடர்பு படுத்தி பார்த்துக்கோங்க. ஆலய நுழைவு ஆலயம்னு என்னது? கோவிலுடைய நுழைவதற்கு அதாவது சாதி வேறுபாடு எல்லாம் இருந்தது இல்லையா? அதாவது இன்னைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதை விட படு மோசமாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். அந்த ஆலய நுழைவு போராட்டம் வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு கோவிலுக்கு போறாங்க. ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல வந்து கோவிலுக்கு போறதுக்கு அனைவருக்கும் உரிமை வந்து மறுக்கப்பட்டது. பாருங்க, ஆலய நுழைவு போராட்டம் அக்காலத்தில் மதுரை இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல அதுதான் வந்துட்டு காந்தியடிகள் வந்து கேட்டிருப்பாரு. எல்லாருக்கும் போறதுக்கு அனுமதி உண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்துதான் அந்த கோவிலுக்கு போயிருப்பாருன்ற நம்ம 6ஆம் வகுப்பு படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்ப செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அப்ப எல்லாரும் போறதுக்கு இல்ல. அந்த பிரிவு அந்த ஜாதி அடிப்படையில தான் வந்துட்டு கோவிலுக்கு போறதுக்கும் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். அத்தகைய எதிர்ப்பை வந்து 1939ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் நாள் வந்துட்டு மதுரை வைத்தியநாதர் ஐயர் கோவில், அதாவது மதுரையில இருக்கிற வைத்தியநாதர் ஐயர் கோவில், அது வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவில் வந்து எதிர்ப்பு இருந்தது. ஆனா இவர் வந்து போராட்டம் நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்த வைத்தியநாதர் ஐயர் கோவில்ல வந்துட்டு கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து நடத்த வந்து திட்டமிட்டு இருந்தார் இவர் வந்துட்டு. அதனை எதிர்த்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த பிராமின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க தானே அர்ச்சனை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆலய பணியை வந்து புறக்கணிச்சுட்டாங்க. நாங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு போராட்டம் பண்ணீங்கன்னா நாங்க புறக்கணிச்சோம். ஆனா தேவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சுழியில் என்ற இடத்துல இருந்து அர்ச்சகர்கள் வந்து 2 பேரை வரவழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றி பெற செய்தார். அதாவது வந்து அர்ச்சகர்கள் அங்கிருந்து வர வச்சு யார் வேணாலும் அந்த கோவிலுக்குள்ள நுழையிறதுக்கு வந்துட்டு அந்த போராட்டத்தையே வந்து அனுமதி, அதாவது போராட்டம் வந்து வெற்றி பெற்றது. யார் வேணாலும் போகலாம் அப்படின்றது 2 அர்ச்சகர் மூலம் வந்து அந்த போராட்டத்தை வந்து நடத்தி அந்த போராட்டம் வந்து வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க. முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், அதுக்கப்புறம் பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், அப்புறம் இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் புத்த மதத்தையும் தழுவிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் அம்பேத்கரும் பாத்தீங்கன்னா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புத்த மதத்தையும் தழுவிருப்பாரு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் விவசாயிகளுடைய தோழர், விவசாயிகள் தோழர்னு படிப்போம். அதுக்கப்புறம் ஜாமீன் விவசாயிகள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை வந்து ஏற்படுத்தி விவசாயிகளுடைய துயர் துடைக்க பாடுபடார். அப்ப விவசாயிகள் வந்து அந்த துடைக்கிறதுக்காக ஒரு சங்கத்தை வந்து ஏற்படுது. அந்த சங்கத்தின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஜாமீன் விவசாயிகள் சங்கம் என்ற ஒரு பெயர்ல. உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம். அப்போ வந்து ஜமீன்கள் வந்துட்டு உழுபவர்களுக்கு வந்து நிலம் கொடுப்பாங்க குத்தகைக்கு. ஆனா வந்துட்டு குத்தகை வந்து உழுதுறாங்கன்னா அந்த ஜமீன்களுக்கு தான் நிலம் சொந்தம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா யார் உழுவுறாங்களோ நிலம் வந்து நிலப்பரப்பு அந்த ஜமீன்தார்கள் கிட்ட நிறைய இருக்கும். விவசாயம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம், அதாவது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட இல்லாம ஏன்னா மொத்தமும் அவங்க கட்டின வட்டிக்கும் அதுக்கப்புறம் நிலத்துக்கு சொந்தக்கார அந்த குத்தகைக்குமே போயிடுறதுனால அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு இன்னல்களுக்கு ஆளாயிருப்பாங்க. அதனால என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யார் உழுவுறாங்களோ அவங்களுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கத்தின் மூலம் வந்து வலியுறுத்திருப்பார். தமக்கு சொந்தமாக இருந்த 31 சிற்றூர்ல சின்ன சின்ன ஊருக்கு, சிற்றூர்னா சின்ன சின்ன ஊர்கள், 31 ஊர்கள்ல இருந்த அந்த விளை நிலங்களை என்ன செஞ்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா குத்தகையே இல்லாமல், குத்தகை இருந்தும் ஜமீன், அப்போ குத்தகை இல்லாமல் நீங்களே நிலம் யார் விவசாயம் பண்றீங்களோ அவங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உழுபவர்களுக்கு பங்கிட்டு பிரிச்சு பிரிச்சு கொடுத்து அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அளித்து மகிழ்ச்சியும் செய்தார். அப்போ பாருங்க எந்த மிகப்பெரிய மனசு பாருங்க. இன்னைக்கு நம்ம ₹1 கொடுக்கறதுக்கு கூட நமக்கு என்ன செய்ய முடியும், மனசு வர மாட்டேங்குது. நிலத்தையே 31 கிராமங்கள்ல இருந்த நிலத்தை கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கணும், கூட்டுறவு சிந்தனையால. அப்புறம் கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை, கமுதியில வியாபாரிகள் அந்த மீடியேட்டர் இருக்காங்க இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த புரோக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் அந்த மீடியேட்டர் தானே இருக்காங்க. கமுதியில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வந்து வாங்கியதால் விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதாவது வந்து விவசாயம் பண்றவங்க வேற,
சாப்பிட்றவங்க வேற, இந்த விக்கிறவங்க கிட்ட இருந்து ஏன்னா போக்குவரத்து வசதி எல்லாருக்குமே அது இருக்காது. வயதானவங்களும் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த ஒரு மீடியேட்டரா இருந்து செயல்படுறவங்க தான் அந்த வியாபாரிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் கிட்ட விவசாயம் பண்றவங்க எல்லாமே செலவெல்லாம் பண்ணி வந்தாங்கன்னா, அடிமட்டத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா? அடிச்சு வாங்கி, அத எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உழைக்காமலே லாபம் ஈட்டுவாங்க. அப்போ இதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய மக்கள் வந்துட்டு மிகவும் பாதிப்புக்கு உள்ளானாங்க. இத வந்து அவர் கருத்தில் கொண்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை. அதாவது அந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு சாலை. இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா? எம்எஸ்எம்இ செக்டார்ன்னு சொல்லிட்டு, அதே மாரி பாரத மாதா கூட்டுறவு சங்க பண்ட சாலையை வந்துட்டு ஏற்படுத்தி, விவசாயிகளின் விளைபொருட்களை சரியான விலை கொடுத்து வாங்க கிடைக்கச் செய்தார் இவர் வந்து அந்த பண்டகத்தின் மூலியமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் தலைவர். 1938 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மதுரையில 23 தொழிலாளர்கள் சங்கங்களின் தலைவராக தேவர் வந்து திகழ்ந்திருப்பார். நம்ம எப்படி வந்து படிச்சிருக்கோம் 1919ல வந்துட்டு காங்கிரஸ்ல நீதி கட்சியில வந்துட்டு பெரியார் வந்து இணையறதுக்கு முன்னாடி 19 துறைகள்ல வந்து தலைவராக பொறுப்பேற்றிருப்பாரு. நீங்க அதே அவர் பத்தியும் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு மதுரையில அவர் வந்துட்டு ஈரோடுல. அப்போ ராஜாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா சேலத்துல. அப்போ ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த தலைவர்களாக அந்த மக்களுக்காக இருந்திருக்காங்க அன்னைக்கு. 1938 காலகட்டத்துல மதுரையில 23 தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா, சங்கங்களின் தலைவராக தேவர் வந்து திகழ்ந்திருப்பாரு. மதுரையில் இருந்த நூற்பாலைகளுக்கு இருக்கு இல்லையா? அதாவது நூற்கள் துணி நூற்கிற நூல் ஆலைகள் ஒன்றில் வேலை செய்து வந்த தொழிலாளர்களின் உரிமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தோழர் அதாவது அவர் பேர் அத சொல்லுவாங்க. தோழர் வந்துட்டு ஜீவானந்தத்துடன் இணைந்து அவர் கூட இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் வந்து இவர் வந்து நடத்திருப்பார். அதற்காக பார்த்தீங்கன்னா 7 திங்கள் என்பது 7 மாதம் வந்து சிறை தண்டனை வந்துட்டு பெற்றிருப்பாரு. அந்த நூற்பாலை போராட்டத்துல கலந்துகிட்டதுக்காக. உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் அதாவது உழைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா? விவசாயிகள், அந்த உழவர்கள், அந்த அவருடைய நலன்களை காக்க ராஜபாளையம் என்ற இடத்தில் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவிலான மாநாடை ஒன்றை நடத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண் தொழிலாளர்களும் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மகப்பேறு காலங்களில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வந்து வழங்கும் வந்து போராடினாங்க. அப்போ மகப்பேறு காலத்துல ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வந்துட்டு எந்த ஆண்டு பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டது? இப்போ வந்துட்டு எத்தனை மாதங்கள் வந்துட்டு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து குடுக்குதுன்ட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட இருக்கும். பார்த்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறைவாசம். சிறைவாசம்னா அவர் எப்போ வந்துட்டு சிறையில இருந்த காலகட்டங்கள். சுதந்திர போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார். அப்ப அதுல வந்து நிறைய வந்து மக்களுக்காக இந்திய சுதந்திர அடைவதில் மிக தீவிரமாக போராடுறதுனால கைது செய்யப்பட்டார். எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு பாரு. அலிப்பூர் எங்க இருக்கு எந்த ஸ்டேட்ல இருக்குதுன்னு பாருங்க. அமராவதி, தாமு, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டனர். அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் அதாவது இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு. முதல் உலகப் போர் எந்த ஆண்டு எந்த ஆண்டு வரைக்கும் நடைபெற்றது? 2ஆம் உலகப் போர் வந்து எந்த ஆண்டுல எந்த ஆண்டு வரைக்கும் நடைபெற்றதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஜென்ரலா இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸ்ல வந்து 2ஆம் உலக போர் பத்தியும் முதல் உலகப் போர் பத்தி சிலபஸ் இல்லைனாலும் ஒரு தெரிஞ்சுக்கணும் எந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் நடந்ததுனால தெரிஞ்சுக்கணும். அப்ப 2ஆம் உலகப் போர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் இடத்தில் பார்த்தீங்கன்னா, நகரில் ராணுவ சிறையில் வந்து அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்படும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ராணுவ சிறை அதாவது அந்த ஆர்மி பர்சனுக்குன்னு சொல்லிட்டு சிறைச்சாலை இருக்கு இல்லையா? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த சிறையில அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து விடுதலை செய்யப்படணும் அந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் தான் 2ஆம் உலகப் போர்ல வந்துட்டு இவர் வந்துட்டு முடிஞ்ச பிறகுதான் இவர் விடுதலையே செய்யப்பட அப்போ வந்து இவர் எங்க இருக்காரு? அந்த ராணுவ சிறையில வந்து அடைக்கப்பட்டிருந்திருக்காரு அப்படின்றாங்க. பெண்களை தெய்வமாக பதித்தும் போற்றுகிறார். பெண்களை வந்துட்டு எப்படி இருக்காங்க? தெய்வமாக வணங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் பார்த்தீங்கன்னா 20,075 நாட்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. எண்ணி சொன்னான்னா 20,075. ஆனால் இன்ன வரைக்கும் சிறப்பு மிகுந்து பேசப்படுறதுக்கு காரணம் அவர் இத்தனை பங்களிப்பு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் செஞ்சதுதான். சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் அவர் சிறையில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4000 நாட்கள் வந்து இருந்திருக்காரு. தம் வாழ்நாள் 5ல் 1 பங்கு தான் வந்துட்டு சிறையில கழித்த தியாக செம்மல் வந்து முத்துராமலிங்க தேவர். அப்ப 5ல் 1 பங்கு எங்க இருந்தாரு பார்த்தீங்கன்னா சிறையில வந்து கழிச்சிருக்காரு. அப்ப மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பாருங்கம்மா. பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். தேவர் பார்த்தீங்கன்னா 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 2 முறை பர்மா சென்றார். பர்மானா எங்கன்னு பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கிற மியான்மர் தான் அப்போது வந்துட்டு பர்மாமா. அது வந்துட்டு நம்ம இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு அப்புறம் தான் அது பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ தேவர் வந்துட்டு 2 முறை போயிருப்பாரு மியான்மருக்கு. பர்மாவில் பார்த்தீங்கன்னா புத்த பிட்சுகள் நமக்கு தெரியும். அதாவது இலங்கை, அதுக்கப்புறம் சீனா, அதுக்கப்புறம் பர்மா, அதுக்கப்புறம் ஜப்பான் இந்த பக்கம் கிழக்கு பகுதியில் இருக்கிற மாநிலங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு இருக்கிற நாடுகளும் அதாவது கிழக்கு பகுதி நாடுகள் தென்கிழக்கு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த புத்த பிட்சுகள் தான் அதாவது புத்த சமயத்தை தழுவிதான் பல நாடுகள் வந்து இருக்கும். இது
நம்ம படிச்சிருப்போம். அப்படி 2 முறை பர்மாவுக்கு போயிருப்பாரு. அப்ப புத்த பிட்சுகள்ல பார்த்தீங்கன்னா, பர்மாவுல புத்த பிட்சுகள்ல வந்து உயர்ந்தவர்கள். அதுல வந்து ஒரு எப்படி வந்துட்டு நம்ம புத்த பிட்சுகள்ல அந்த உயர் பதவியில இருப்பாங்க. ஒரு பதவின்றத தாண்டி ஒரு குரு மாரி வச்சுக்கோங்களேன். அவங்க இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கு வந்து பெண்கள் தங்கள் கூந்தலை பார்த்தீங்கன்னா, நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். அப்போ அந்த கூந்தலை வந்து விரிச்சு விட்டுட்டு, அவங்கள வந்துட்டு வரவேற்கிறது வந்து ஒரு பழக்கம் இருந்திருக்குது. இத வந்து பார்த்தீங்கன்னா, தேவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பர்மா சென்றிருந்தபோது, அவருக்கும் அத்தகைய வரவேற்பு வந்து அளிக்க வந்து பெண்கள் வந்து முன் வந்தனர். இது வந்துட்டு பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி, அதை ஏற்கவும் மறுத்துட்டார். அப்போ பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதையாக அத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாடு போற்றும் நன்மகன். இந்த நாடே போற்றக்கூடிய நன்மகனாக இருந்தாருன்னு சொல்லிட்டு, அவருடைய பெருமை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. பொது தொண்டுக்கு இடையூறாக அதாவது இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு வந்து இடையூறாக இருக்குது என்று என்ன பண்ணுனா, என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார். இப்ப கூட பாருங்க நெறைய தலைவர்கள் வந்துட்டு திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்திருப்பாங்க. அவங்கலாம் யாருன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து பாருங்கம்மா. இப்ப இருக்கிற தலைவர்களும் பாருங்க, முன்னாடி இருந்த தலைவர்களையும் ஒரு எடுத்து லிஸ்ட் எடுத்து பாருங்க. விவேகானந்தருடைய தூதராக இருந்திருக்கலாம். விவேகானந்தருடைய தூதராகவும், அப்போ ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருடைய கொள்கைகளையும் அவர் வந்துட்டு இருந்ததுனால தான் அதெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. அந்த சிறப்ப சொல்றாங்க. நேதாஜியுடைய தளபதியாகவும், சத்தியசீலராகவும் சத்தியசீலனா உண்மை தன்மை கொண்டவராகவும், முருக பக்தராகவும், அதான் ஆன்மீகத்தில் இருந்திருக்கு. ஆன்மீக புத்திரராகவும், தமிழ் தமிழ் மொழி இருக்கு. தமிழ் பாடும் சித்தராகவும் இருந்திருக்காரு. தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, அதாவது தென்பாண்டி சீனா தென்பகுதி, அந்த நாட்டினுடைய தென்பாண்டி நாடுன்னு சொல்லுவோம். தென்பகுதியை ஆண்டக்கூடிய முடிசூடினாதான் மன்னன். முடிசூடாமலே இவர் ஒரு மன்னராக அந்த பகுதிக்கு இருந்திருக்காரு. நீதி வழுவாத நேர்மையாளராக, அதுக்கப்புறம் நீதி வழுவாத அதாவது நீதி தவறாமல் நேர்மையானவராக இல்ல சொன்னதை சொல்ல உண்மைத்தன்மை சொல்லக்கூடியன்னு சொன்னாங்களே, தப்புனா தப்பு, ரைட், சரின்னா சரின்னு, அந்த மாதிரி நீதி வழுவா நேர்மையாளராக. புலமையில் பார்த்தீங்கன்னா கபிலர் வந்து புலமை தானே, கபிலர் வந்துட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. புலமையில் பார்த்தீங்கன்னா கபிலராகவும், வலிமையில் பார்த்தீங்கன்னா கரிகாலனாக, வலிமையில் பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் சொல்லியிருப்ப படிச்சிருப்பு இல்லையா? காவேரி ஆறின் குறுக்கே கல்லணையை கட்டினார் சொல்லிட்டு கொடையில் பார்த்தீங்கன்னா கர்ணன் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா கொடைத்தன்மையில சிறந்தவராக கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பக்தியில பார்த்தீங்கன்னா பரமஹம்சரை மிஞ்சறதுக்கு பக்தியில இல்லை. அப்போ இந்திய பாரத தாயினுடைய நன்மகனாக விளங்கியவர் தான் இவர் பசும்பொன் முத்துராம தேவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை போட்டு இவர் வந்து அத்தனை சிறப்புகள். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி 1963ஆம் ஆண்டு 1963ல வந்து தமிழ்நாட்டினுடைய சிஎமாக இருந்தவர் யாருன்னு பாருங்க. அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடம் வந்து இதோடு நிறைவடைது. அவருடைய சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் படித்து தெரிஞ்சு நம்ம அது வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பங்களிப்பாவது நமக்கு இந்த நாட்டுப்பற்று மேலேயும் மொழிப்பற்று மேலேயும் நிச்சயம் இருக்கணுமா. ஏதாவது நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அது மாதிரி நாட்டுக்கு உழைத்த சிறந்த பிற தலைவர்களை பற்றி செய்திகளை திரட்டி தூங்கும். யாரெல்லாம் நாட்டுக்காக பிற தலைவர்களாக உழைத்திருப்பாங்களே அவர்களை வந்து ஒரு கலெக்ட் பண்ணி அதை அவரை பத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து கற்பவை கற்றபின். ஒரு பாடம் படிக்கிறோன்னா அதை பத்தி நமக்குன்னு ஒரு ஓன் நாலேஜ் இருக்குது இல்லையா, அதை நம்ம கலெக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. அப்போதானே நமக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் வந்துட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. தேங்க்யூம்மா. அடுத்த வகுப்புல வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.